ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன் தெரியுமா? மனிதர்கள் எப்போ நம்மளை விட்டு போறாங்களோ, உறவுகள் எப்போ நம்மளை கைவிடுதோ, ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்க இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வரும், நான் விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். எசையா 54:10 வசனம் வாசிங்க. மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்து போனாலும், உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் இரக்கம் காட்டும் ஆண்டவர். கை தட்டுமா? அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உண்மையிலே சொல்றேன், நான் அனுபவித்து சொல்கிறேன், உங்களில் இருக்கிற ஒவ்வொருடைய மனநிலைமைக்கு தகுந்தபடி தேவன் இந்த வசனத்தின் வழியாய் பேசுகிறார். அல்லேலூயா. மலைகள் நிலை சாயலாம். நிலை சாயுமா? சொல்லுங்க. சாயலாம். என்ன? மலைகள் நிலை சாயலாம். நம்ம பார்த்தோம் சில நேரங்களில் மலைகள், குன்றுகள் என்ன செய்யுது? அதனுடைய இடத்தை விட்டு நகர்ந்து போகும் பொழுது ஒரு பெரிய பேரழிவை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மலைகள் நிலை சாய்ந்தாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்தாலும், ஆண்டவர் சொல்ல அப்புறம் பெயருமா? சொல்லுங்க. பெயருமா? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க வம்பாக மாறுவாங்களா? 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 மாறுவாங்க. உங்க மேல ரொம்ப பாசம் காட்டினவங்க, ரொம்ப நீங்க பாசத்தோடு இருக்கிறவங்க, ரொம்ப செல்லர்களை பாருங்க, நீ இல்லைன்னா என்னால் வாழவே அப்படின்னா நல்ல டயலாக்லாம் விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்படி எல்லாம் ரொம்ப 2 நாளைக்கு முன்பாக முழுரவு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அப்போ முழுரவு ஜெபத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது, அப்போ அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னார், பிரதர் நான் அவர் கேட்டேன், இந்த பிரதர் எங்கே பிரதர் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் கூட உசுருக்கு உசுராக இருந்தவர் பிரதர், உயிருக்கு உயிராக இருந்தவர், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லப்பட்டவர். அவரை பல கோடி ரூபா ஏமாத்திட்டார். அவர் இன்னைக்கு பரிதாபமா கடனாளியா, கடனை அடைக்க முடியாமல் அவர் நினைச்சாரு, பல இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் வேதனையோடு இருக்கிறார் என்று புலம்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். மலைகளும் குன்றுகளும் இடம்பெயர்ந்து சாய்ந்து போகலாம். அப்படின்னா என்ன? எனக்கு இவங்க எப்பவும் என் கூடவே இருப்பாங்க நினைக்கிறவங்க நமக்கு விரோதமாகலாம். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட ஆண்டவருடைய அன்பை சிநேகமா, அவருடைய சிநேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். உம்மோடு சாக தயார்னு சொன்னாங்க. அப்படிதானே? உம்மோடு சாகிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம், அப்படிதாங்க சொன்னாங்க. உமக்கு என்ன வந்தாலும் அதை நாங்களும் அதில் பங்கு பெறுவோம் அப்படின்னாங்க. சீமோன் பேதுரு அதை அறிக்கையாவே விட்டார். அல்லேலூயா. ஆனா பிரச்சனை வந்து என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? இயேசுவுக்காக நின்னாங்களா? ஜீவனை விட்டாங்களா? அந்த பிரச்சனை வந்த உடனே அவர்கள் உலக பிரகாரமான ஒரு பாதையில் போனதுனால விட்டுட்டு ஓடினாங்க, மறுதளிச்சாங்க, ஒருத்தன் காட்டி கொடுத்தான். அது நமக்கு தெரியும். இதே மாதிரி சம்பவங்கள் நமக்கு நடக்கும். உங்கள் பையன் கைவிடலாம், பொண்ணு கைவிடலாம், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்களை விட்டுட்டு போகலாம். இதெல்லாம் நடந்து தான் தீரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணேன் பிரதர், இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்தோம் பிரதர் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சுறாங்க, அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கிறாங்க. ஏங்க? அன்னைக்கு இருந்த அன்பு என்னாச்சு அப்படின்னா அன்பு குறைஞ்சிரும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. மனிதர்களுடைய அன்பு நாட்கள் ஆக ஆக குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போகுமா இல்லையா? குறையுமா கூடுமா? குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். ஏதாவது ஒரு விதத்தில் அது குறைவுக்குள்ளானது. ஏன்? மனிதனுடைய அன்பு குறைவுள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு நிறைவுள்ளது. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே,
உங்கள் பிறந்தநாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.